இன்றைய தினம் ஒரு சுவடுகளில் மீண்டும் எல்லோருமே சகாப்தம்ன்ற வார்த்தைக்குள்ளிருந்து தன்னை உணரும் பொழுது யாருக்கெல்லாம் இந்த சகாப்தன்ற விளக்கம் புரிகிறதோ அங்கு அவர்களுக்குள் எது தென்படுகிறதுங்கிறத மட்டும் புரிந்து கொண்டால் போதுங்க. ஒரு மாயமான ஒரு விளக்கை எடுத்து எத்தனை முறை தேய்த்தாலும் சரி, அந்த விளக்குக்குள்ளேருந்து வெளிப்படுவது வெளிச்சம்ங்கிறத மட்டும் புரிந்து கொண்டால் போதுங்க. இந்த மாயமான விளக்கு தான் மாய விளக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவே உனக்குள் இருக்கும் மாயை, அதையும் நீ விளக்குன்னு சொல்லலாங்க. இப்போ மாய விளக்கு எப்படியெல்லாம், எந்தெந்த நேரத்திலெல்லாம் நீங்கள் எதை தேடி அந்த விளக்கை ஏற்றுகின்றீர்களோ அது உங்களுள் ஏற்றப்படுகின்றதுங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம். மாய விளக்கு, மாயையை விளக்கு, உங்களுள் அந்த மாயமான ஒன்றை அது விலக்கி கொள்ள, உங்களே அது விலக்கி கொள்ளும் என்று சொல்ல, மீண்டும் ஒரு முறை அந்த விளக்கு எதுனா உங்களுள் அது தொலைந்து இருப்பதை அனைத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியதுன்னு கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாங்க. திரவியநாதர் சொல்கிற ஒவ்வொரு விளக்கத்திலையும் நாங்கள் இது போல் சுவடுகளில் பல விளக்கங்களை தந்து உங்களுக்குள் மாயமாய், மாயையாய், மறுபொருளாய், உருபொருளாய் மறைந்து கிடக்கின்ற அனைத்தையும் உங்களுள் இருந்து வெளிப்பட வைக்கவே உங்களில் நாங்கள் ஒவ்வொரு முறையும் கலந்து உங்களையே வெளிப்படுத்த ஆசைப்படுகின்றோன்னு அவர் ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காருங்க. இன்றைய நாளில் இதுவும் உங்களுடன் நான் என்ற கொள்கையில் யாரெல்லாம் உங்களின் மாயைக்குள் நீங்களே அவதாரம் என்றால் உங்கள் அவதாரம் யார் என்பதை நாங்களே உங்களுக்குள் இருந்து உணர்த்துகின்றோம். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.